இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது நரவனேயின் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற புத்தகத்தில் இருந்து குறிப்புகளை மேற்கோள் காட்டி சீன ஊடுருவல் குறித்தும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். அது தொடர்பான விவாதத்தை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 4 குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி பதிலுரை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடியின் இருக்கை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் பிரதமரை சபைக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்த நிலையில் அவையையும் ஒத்திவைத்தார். இதனால் மக்களவையில் பிரதமர் உரையின்றி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியது. பிரதமர் மோடி ஏன் பதிலுரை ஆற்றவில்லை என எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா, ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடியின் இருக்கையை சூழ்ந்து அவரை தாக்க சதி செய்ததால் அவரை அவைக்கு வரவேண்டாம் என தான் கேட்டுக்கொண்டதாக கூறினார். இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ள பயப்படுவதால் தான் அவரது உரை ரத்து செய்யப்பட்டதாக விமர்சித்தனர். இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அபாண்டமான பொய்க் குற்றச்சாட்டை கூறுவதாக அவர் மீது மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை காங்கிரஸ் அளித்தது. இத்தகைய சூழலில்தான் மக்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பதாகைகளுடன் பிரதமர் இருக்கையை சூழ்ந்த வீடியோவை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் காங்கிரஸ் கட்சி தங்கள் எம்பிக்களின் இழிவான நடத்தையை பற்றி பெருமை கொள்கிறது என்றும் அனைத்து பாஜக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் அருவருப்பான சம்பவத்திற்கு வழிவகுத்திருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அவர் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் புனிதத்தையும் பாதுகாப்பதில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளோம் என தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ குறித்த சலசலப்பு அடங்குவதற்குள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்போது மேலும் 2 வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்றில் காங்கிரஸ் எம்பிக்கள் சபாநாயகர் அறைக்குள் புகுந்து குரலை உயர்த்தி பேசுவது போன்று தெரிகிறது. 2வது வீடியோவில் இது குறித்து விளக்கமளித்துள்ள கிரண் ரிஜிஜு 20 முதல் 25 காங்கிரஸ் எம்பிக்கள் வரை சபாநாயகரின் அறைக்குள் நுழைந்து அவரை அவதூறாக பேசி பிரதமரை மிரட்டிய போது ஒரு காங்கிரஸ் எம்பியால் எடுக்கப்பட்ட சட்டவிரோத வீடியோ காட்சி இதுவாகும். எங்கள் கட்சி விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்களில் நம்பிக்கை கொண்டுள்ளது. எம்பிக்கள் இதுபோல உடல் ரீதியாக அச்சுறுத்துவதை ஒருபோதும் நாங்கள் ஊக்குவிப்பதில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவின் அலுவலக அறைக்குள் நுழைந்து அவரை தரக்குறைவாக பேசியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.